இன்றைய ஹதீஸ் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலானின் அமல்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் வந்துட்டது. போகிற மாதம்ல நம்மை மாற்ற வர மாதம். இந்த ரமலானின் என்னென்னா நோன்பு எதுனா பசிக்கிறது இல்லை, தாகமாக இருக்கிறதுக்கு அல்லாஹுக்காக நம்ம விருப்பங்களை அடக்கிற பயிற்சி. பசிக்கும் போது ஏழைகளின் வழி புரியுது. கோபம் வரும்போது நாம் நோன்புல இருக்கிறேன் என்று நம்மையே கட்டுப்படுத்துகிறோம். அதனால தான் நோன்பு நாவை மட்டுமல்ல இதயத்தையும் சுத்தப்படுத்துது. இப்போ ரமலான் செய்யக்கூடிய அமல்கள் பார்க்கலாமா? முதலாவது 5 நேர தொழுகை நேரத்துக்கு கவனத்தோடு தொழுகணும். அதான் ரமலான் அடித்தளம். அடுத்தது குரான் வந்து ரமலான் மாதம் இறங்கிய மாதம். தினமும் கொஞ்சமாவது ஒரு ஜூஸு கொஞ்சமாச்சும் ஓதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு அந்த குரான் ஓதுறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் திக்ரு துவா, நோன்பாளின் துவா நிராகரிக்கப்பட மாட்டாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம் நல்லொழுக்கம், பொய் பேசாமல், புறம் பேச்சு இல்லாமல், கோபம் வந்தால் அமைதி. அப்புறம் சதக்காவை பார்க்கலாம். இன்னொன்று சதக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் அதிகமாக தானம் தர்மம் நிறைய செய்ய சொல்லியிருக்காங்க. கடைசியில் நினைவைங்க, நோன்பு உடமையை கட்டுப்படுத்த வரலை, இதயத்தை அல்லாஹுக்கே ஒப்படைக்க வருது. இந்த ரமலானை நம்மை விட்டு போகும்போது பாவம் குறைந்திருக்கும், ஈமான் அதிகமாக இருக்கும். யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக திக்ர் செய்யணும். என்ன திக்ர் செய்யணும்னா, சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் எல்லாம் அதிகமாக ஓதலாம், நிறைய ஓதலாம். நல்லா இருக்கும். யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்களின் மாற்றத்தின் மாதமாக்கு, நோன்பையும் அமல்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நோன்பில் நாங்கள் பாவங்கள் விட்டும், கடன் தொல்லைகளின் விட்டும், எல்லாவித பிரச்சனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ரமலான் நோன்பை ஃபுல்லாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.